பற்றி பேசுவது, மக்களுடைய தேவைகள் பற்றி பேசுவது, அதுக்காகத்தானே மக்கள் எங்களை தெரிஞ்சு விட்டது. தைட்டி விகாரியை பற்றி பேசக்கூடாதுன்னு மக்கள் சொல்ல இல்லையே. குறுந்து விகாரியை பற்றி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லையே. அல்லது நாங்கள் விடுக்கனாரி மலையில் உள்ள சிவன் கோயில் இடித்ததை பற்றி பேசக்கூடாதுங்கிற மக்கள் சொல்ல இல்லை. மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்து விட்டால் நாங்கள் நேராக போய் பாராளுமன்றம் பேச இயலாது. நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நீங்கள் போய் பேசுங்கள். நாங்கள் அதை பேசியிருக்கிறோம். இல்லை நாங்கள் பேசுகிறது போல அவர் சொல்கிறது சரி என்றால் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பை தரட்டும். அவர் தான் சரி என்றால் நீங்கள் கலைக்கிற போல நீங்கள் இப்படி தான் காய்ச்சி கொண்டு இருக்க போகிறீங்களா, இல்லை அவர் தான் ஏதோ புதுசாக வந்து எல்லாத்தையும் நியாயபூர்வமாக செய்ய போகிறார் என்றால் அந்த தீர்மானம் அந்த நீதிபதிகள் மக்கள் தான். நான் போன தேர்தலில் கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் அதுவும் நான் நினைக்கிறேன் மாவியன் நேற்ற போய் நான் ஆசை பெற்றுட்டு வெளியில் வர்ற பொழுது சொன்னேன், மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் எந்த தீர்ப்பை முன்வைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். காலச்சூழலில் இயற்கையின் சூழலில் சில விஷ ஜந்துகள் வந்து போகத்தான் செய்யும். அந்த விஷ ஜந்துகள் வந்து போகிற பொழுது நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்வதும், அதனால் கடி உண்டால் அதுக்கு மருந்து தேடிக்கொள்வதும் வரலாறு. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம்.